விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வருவார்னு பெரிதும் எதிர்பார்க்கப்படுது. அவர் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்க அதை பத்தி உங்களோட கருத்து? அது நல்லது செய்யணும். ஆமா, நல்லா செஞ்சா எல்லாம் வரும். ஒரு ஆள் ஜெயிக்கிறாருன்னா அந்த ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் மேல செலவு பண்ண காசை எடுப்பார். அடுத்த ஏதாச்சும் ஒரு கட்சியில சேர்ந்து நிதி கொடுக்கணும். அடுத்தது குடும்பத்துக்கு சம்பாதிக்கணும். ஆமா. அடுத்த எலெக்ஷனுக்கு செலவு பண்றது சம்பாதிக்கணும். 4 விஷயம் சம்பாதிக்கணும். நீங்க நீதி நேர்மை கடமை கட்டணி கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு இருந்தா ஒரு எம்எல்ஏ ஆனாலும் எம்பி ஆனாலும் கவுன்சிலர் ஆனாலும் செலவு இலவசமா அவனுக்கு ஓட்டு போட்டுனா அவனுங்க 5 வருஷமா பணம் வேலை செய்வாங்க சார். அவனே கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு அவன் கடன் நினைக்கிறது நாக்குதல் இருக்கு. ஆனா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா சார்? வந்தாருக்கு இந்த ஸ்பீச் எல்லாம் கொடுக்குறீங்க, அந்த பேச்செல்லாம் கொடுக்குறீங்கல்ல, நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா விஜய் சார்? விஜய் சார் எனக்கு கூப்பிட்டு நான் அதுக்கப்புறம் பேசுறேன். நான் மதிக்கிறதுல நான் இருப்பேன். நம்ம மதிக்கிறவங்கள உயிரை கொடுத்து வேலை பார்ப்போம். மதிக்கலையா தள்ளி போய் ரொம்ப வேலையை பார்ப்போம். வணக்கம் மக்கள், விஜய் பேனஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட மோர் தென் 23 வருஷமா இந்த சினிமா ஃபீல்ட்ல தொடர்ந்துட்டு இருக்கிற கிளி ராமச்சந்திரன் அவர்கள் தான் இருக்காரு. அவரை வந்து நிறைய காமெடியில் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷம். ஸோ முதல்ல நான் ஆரம்பிக்க நினைச்சதே சினிமா இருந்து ஆரம்பிக்க நினைச்சேன். முதல்ல இந்த நடுவில் உங்களை நிறைய படங்கள்ல அந்த காமெடி ரோல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்றீங்க சார்? இப்ப படம் பண்ணிட்டு இருக்கேன், சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா போயிட்டு இருக்கேன் சார். சூப்பரா போயிட்டு இருக்கு. விவேக் சார் இருக்கும்போது அவரோட படங்கள்ல உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்து, அவர் கூட உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தது. ஆமா ஆமா. அதுக்கப்புறமா நீங்க ஏதாவது சினிமால ஒதுக்குறதெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்களா சார்? ஏன்னா பல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்பா இவர் பழைய நடிகர்ப்பா, அப்பா இவரு அவங்களோட ட்ரூப்பா இவங்களோட ட்ரூப்பான்னு ஒதுக்குவாங்க. இல்ல அதெல்லாம் யாரும் ஒதுக்கல சார். நான் சினிமாக்காக வந்தேன், நடிக்கணுங்க தான் வந்தது. ஆமா, சவுத் இந்தியா படிச்சேன். அப்புறமா ரெக்கமெண்டேஷன் இப்ப ராவுத்தர் இருக்கு. அப்ப ராவுத்தர் பிசி கேப்டன் படம் போட அவர் தான் வந்தார். அப்ப வந்து அவர் கட்சியில இருக்காரு, காங்கிரஸ்ல. அப்ப ஜி.கே. மூப்பனாரே நமக்கு எங்க ஏரியா நான் பிறந்தது கும்பம் தான். அதனால என்னாச்சுன்னா அவர் ரெக்கமெண்டேஷன்ல போனேன். தமிழ்நாடு ஃபுல்லா பரிசாலத்து இருக்கேன். ஊராட்சி மன்ற தலைவர், கவுன்சிலர் தலைவர், எம்பி தேர்தல் எல்லாத்தையும் ஓட்டு கேட்டிருக்கேன். எல்லா கட்சிக்கும் ஓட்டு கேட்டிருக்கேன். எல்லா கட்சிக்கும் இப்போ ஒரு இடைத்தேர்தல போய் கேட்டிருக்கேன். இதுல ஈரோடு யுவராஜ் அண்ணனுக்கு கேட்டேன். நான் காங்கிரஸ்காரன் ஜி.கே. அந்த நாங்க ஜி.கே. மூப்பனார் காங்கிரஸ்ல அதில் கேட்டேன். திருப்பி இப்போ ஒரு இந்து திராவிட மக்கள் கட்சி அதே இடத்துல இன்னொரு குரூப் எனக்கு கூட்டு போயிட்டாங்க. அப்புறம் வேளாங்கண்ணியில கேப்டனுக்கு ஓட்டு கேட்டேன். கேப்டனுக்கு சார் ஓட்டு இருக்கேன். எல்லாருக்கும் கேட்டிருப்பேன். லைட்டா இப்ப அரசியல் பேசுவீங்கன்னு சொல்லுங்க. இல்ல நல்லா பேசும். பெரியவர்கள தாய்மாரே நாடு நல்லமான நல்லாட்சி மலர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளையா கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர நல்ல வர வல்ல வரம் எதையும் தாங்கி இதயம் உள்ள வரம் ஓடி வரக்கூடிய உத்தமர் உங்கள் வீட்டு பிள்ளை. இதோ அண்ணன் யுவராஜ் அண்ணன் வந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய பொன்னான கண்ணான உயிரின் மணியான முத்தான வாக்களை சிந்தாமல் சொல்லாமல் கை சின்னத்துக்கு வாக்களிங்கள். ஐயோ அப்படி சொல்லிட்டு இது சைக்கிள் சின்னம் இப்பெல்லாம் அங்க ரோல் ஆயிடும். இவ்வளவு சொல்ல போது இப்போ நடிகர்கள்லாம் அரசியல் வர்றதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? வரட்டும் சார், வரணும் சார். சார் எல்லாருமே எல்லாம் வரணும் சார். இப்போ மெயினா ஓப்பனாவே நான் கேட்கறேன் சார். இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வருவார்னு பெரிதும் எதிர்பார்க்கப்படுது. எல்லாருமே அவர் மேடையில பேசுறது, அந்த 2026 கப்புன்னு எல்லாம் சொல்றாரு. அவர் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்க அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? விஜய் சார் வந்தா எல்லாரும் வரணும். அவரும் வந்தா நல்லா தான் இருக்கும். ஓகே சார். அப்புறம் உனக்கு போட்டி இருந்தா சார் நிறைய மக்களுக்கு சேவை கிடைக்கும். ஒரே ஆளு நின்று ஜெயிச்சுன்னா அது பெருசா இருக்காது. பாய் பண்ணுவேன். எதுக்கு நிறைய பேர் இருக்காங்களா, ஐயோ அவங்க நம்ம நல்லா பண்ணணுமே, நம்ம புதுசா அந்த திட்டத்தை பண்ணணுமே, மக்களுக்கு எல்லாம் சேவை செய்யணுமே. அப்படி காம்படிஷன் நல்லா இருந்தானா நிறைய இது. இப்போ ஒண்ணு இல்ல, ஒரு படம் இருக்கிறோம் நல்லா ஓடிச்சுன்னா அதை விட இன்னொரு பெட்டர் படமா தானே எடுக்கிறாங்க. அது மாதிரி எல்லாரும் வரட்டும், விஜய் சாரும் வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நல்லா செய்யணும். ஆமா, நல்லா செஞ்சா எல்லாம் வரும். ஆனா இன்னொன்னு, மக்கள் வந்து யாருக்கு ஓட்டு போட்டாலும் காசு வாங்காம ஓட்டு போடணும் சார். ஒரு எம்எல்ஏ ஆனாலும் எம்பி ஆனாலும் கவுன்சிலர் ஆனாலும் செலவு இலவசமா அவனுக்கு ஓட்டு போட்டுனா அவனுங்க 5 வருஷமா பணம் வேலை செய்வாங்க சார். அவனே கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு அவன் கடன் நினைக்கிறது நாக்குதல் இருக்கு. என் ஃப்ரெண்டு கவுன்சிலர் ஆகி இப்ப இடம் அவன் கடன் அணைக்க வட்டி கட்டிட்டு இருக்கானுங்க. ஏன்னா முதல்ல நம்ம திருந்தணும் சார். மக்கள் சார் ஒரு ஆள் ஜெயிக்கிறாருன்னா அந்த ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் மேல செலவு பண்ண காசை எடுப்பார். அடுத்த ஏதாச்சும் ஒரு கட்சியில சேர்ந்து நிதி கொடுக்கணும். அடுத்தது குடும்பத்துக்கு சம்பாதிக்கணும். அடுத்த எலெக்ஷனுக்கு செலவு பண்றது சம்பாதிக்கணும். 4 விஷயம் சம்பாதிக்கணும். நீங்க நீதி நேர்மை கடமை கட்டணி கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு இருந்தா கஷ்டம்தான். அதனால நீ மூல மக்கள் திருந்தணும். நீ நல்லவனை பார்த்து ஓட்டு போடு, அது தப்பு இல்லை. காசு செலவுல வைக்காம அவங்களை ஓட்டு போடு. அவங்க உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க சார்.
ஆனா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா சார் வந்தா? எதுக்கு? இப்ப இந்த ஸ்பீச் எல்லாம் குடுக்குறீங்க, ஆ. அந்த பேச்செல்லாம் குடுக்குறீங்கல்ல, நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா விஜய் சார்? சார் எல்லாத்துக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன் சார். அந்த நேரத்துல என்ன கூப்பிட்டு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண சப்போர்ட் சரி, ஓகே பண்ணுவேன். சார். அந்த அப்பவே யுவராஜ் அப்படிங்கிற ஒரு லைன்ல அதை பேசுனீங்கல்ல சார், அதை வந்து விஜய் அவர்களோட பெயர் மாத்தி பேசுங்க பாக்கலாம். எது? அந்த ஒரு பேசுனீங்கல்ல சார் அரசியல், அந்த விஜய் சார் என்ன கூப்பிட்டு நான் அதுக்கப்புறம் பேசுவேன். இப்ப அதை பத்தி பேசுங்க. ஆமா ஆமா. ஏன்னா அவங்களுக்குன்னு ரசிகர் இருக்காங்க, அவங்களுக்கு இருக்காங்க. இப்ப நான் மதிக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன். இப்ப எனக்குன்னா ஜி.கே. மூப்பன் ரெக்கமெண்ட் பண்ணா ஜி.கே. வாசன் ஐயா ரொம்ப பழக்கம். அந்த யுவராஜன் எல்லாம் அந்த லிங்க்ல நான் இப்ப போயிட்டு இருக்கோம். இப்ப நீங்க கூப்பிட்டீங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணி மச்ச உங்களுக்கு என்னைய விருந்தாடி வீட்டுக்கு போனா அவங்க கூப்பிட்டா வீட்டுக்கு போகணும், கூப்பிட்டா வாசல் போனா நாயை விட்டு கடிக்க விட்டுவானுங்க. இப்ப சிட்டில அப்படின்னா இருக்கு. ஐயோ இன்னைக்கு ஒண்ணு ஒரு ஃபாலோ பண்ணுங்க சார். நம்ம மதிக்கிறவங்கள உயிரை கொடுத்து வேலை பார்ப்போம், மதிக்கலையா தள்ளி போய் ரொம்ப வேலையை பார்த்துரும். நான் நடிகர் சங்கம் பத்தி ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியில நீங்க சொல்லியிருந்தீங்க, நடிகர் சங்கம்ங்கிறது அங்க எல்லாமே ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணுவோம், நானும் உட்கார்ந்தா பேசுவேன், எல்லாரும் உட்கார்ந்தா பேசுவோம் சமம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நடிகர் சங்கம் எல்லாம் சூப்பர். எங்க நடிகர் சங்கத்துல எல்லாமே ஒன்னா ஜாலியா உட்காரோம், ஒன்னா பேசுவோம், அதெல்லாம் ஒரு குறை இல்லை. ஏன்னா சின்ன நடிகருக்குலாம் பெரிய நடிகர் ஹெல்ப் பண்ணுவாங்க, அதான் ஹைலைட். என்ன உனக்கு என்ன பிரச்சனை அப்படியா அனிமே சரத்குமார் அண்ணா ராதா வேணும்னா அது மாதிரி தான். ஒரு நடிகனுக்கு ஒரு பிரச்சனை நடுவோட்டில் இறங்கி வேலை பார்ப்பாங்க, அது மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. இப்பயும் அதே மாதிரி தான். ஒரு நடிகருக்கு ஒரு பிரச்சனை சார், நம்மளை சுத்தி எல்லாமே நல்லா நடக்கு சார், நமக்கு ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம்னா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க சார். கண்டிப்பா அதை சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு அது அந்த சந்தேகம் தான் என்னன்னா, இப்போ விஷால் சார் ஒரு மேடையில சொல்லியிருந்தாரு, ஒரு நடிகர் சங்கத்தோட கட்டிடத்தை கட்டி முடிச்சுட்டு ஸ்டாலின் சாரோட பேரை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த இடத்துல எல்லாருக்குமே தோணுன விஷயம், பா விஜயகாந்த் சார் மறந்துட்டாங்களேப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். உங்களுக்கு அந்த ஒரு தாட் வந்துச்சா சார், என்னப்பா விஜயகாந்த் சார் பேர் வைக்கலாமேப்பா? ஆமா கண்டிப்பா அவரு பேர்லாம் சார் வைக்கணும்னா விஜயகாந்த் சார் வைக்கலாம். இல்ல நிறைய பேர் இருக்காங்க அதுக்காக. ஆமா இவங்க வந்து இது அரசியல் நான் பேச விரும்பல சார், நாளைக்கு வம்பல விட்டுறாதீங்க சார் நீங்க வேலை. ஏன்னா யாரு எங்க இருந்து வருவான்னு தெரியாது, நம்ம வேலையை நம்ம கரெக்டா பார்ப்போம். ஆமா எல்லாமே விஜயகாந்த். ஏன்னா இவர் வந்து விஜயகாந்த் சினிமால சங்கத்து கஷ்டப்பட்டாரு போனாரு கேப்டன், அது வேற. ஏன்னா அவர் படத்துல நான் நடிச்சிருந்தேன் மரியாதை படம், அதே சாப்பாடு விஷயம் கண்ணு முன்னாடியே பார்த்தேன். என்னன்னா சாப்பாடு சின்ன எடுக்கிறோம், நிறைய பேர் சாப்பிட்டாங்க, பாதி பேர் சாப்பாடு இருக்கு, ரெண்டாவது சாப்பிடல. என்ன எல்லாம் உட்காந்துக்கின்னு என்ன சோறு பத்தலன்னு இன்சார்ஜை கூப்பிட்டாரு, ஒரு திட்டினாரு, கண்ணாமல திட்டுங்க, இன்னும் 10 நிமிஷத்துல இங்க சோறு ஒன்று 5 நிமிஷத்துல சோறு வரும்போது ஷார்ட் அப்படின்ட்டாரு. அப்புறம் எங்கேயோ வாங்கிட்டு போய் அப்புறம் வர வச்சு எல்லாரும் போட்டு அப்புறம் ஷார்ட் எடுத்தாரு. அந்த விஷயத்துல தர்மம் தலைவர் சாப்பாட்டுல கேப்டன் தான். பலரும் கண் கலங்கி அது பதிவு போட்டிருந்தாங்க, எப்படி இருந்த ஒரு கம்பீரமா இருந்த மனுஷன்னு. அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார் ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. இது நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல, அது என்ன அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியல, அவ்வளோதான் சார். அது அவர் எப்படி ஒரு கம்பீரமா இருந்த ஒரு மனுஷன், அப்படி இருக்கும்போது எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க, நமக்கு இல்லை சாதாரண ஒரு. ஏன்னா படத்துலையும் சரி அவர் நிஜ வாழ்க்கையிலையும் சரி நிறைய நல்ல பாசிட்டிவா பண்ணுவாரு, எல்லாம் பண்ணியிருந்தாரு. இந்த சூழ்நிலை பார்க்கறது எல்லாத்தையும் ஒரு மன கஷ்டம் தான் சார். கண்டிப்பா சார், அது யாரும் ஏற்றுக்க முடியாது. அதையும் தாண்டி தான் போகணும். ஆமா சார். இந்த சினிமா ஆர்வ கோளாறுகள்லாம் ஒரு சிலர் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா உடனே அவங்க இதனால இறந்தாங்க, இப்படி இறந்தாங்க அப்படின்னு வந்து அதைய வச்சு ஒரு சிலதெல்லாம் பேசுவாங்க. அவர் அதிக குடினாலதான்ப்பா இறந்துட்டாரு அப்படியெல்லாம் வந்து சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி விஷயம் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? இல்ல சார், அவர் அப்படியே நிப்பாட்டாரு, அவர் நிப்பாட்டாரு. பட் நான் என்ன சார் குடியே வேண்டாங்கிறேன், எதுக்கு குடிச்சிட்டு? ஏன்னா அது வந்து ஆசிட்டு சார். குடிக்கணும் டீயை குடிங்க, பாலை குடிங்க, ஆர்லிஸ் குடிங்க, பூஸ்டை குடிங்க, ஃபேமிலியோட போய் சுத்துங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. அதை போட்டு மட்டையாகி கீழே விழுந்து வாந்தி எடுத்து மானம் போய் மரியாதை போய் கௌரவம் போய் ஏன் அந்த வேலை? அதான் வேண்டாம் விடுங்க. சரி அது பிடிச்சிருக்கு, அது லைக் பண்றாங்க, எனக்கு அது பிடிக்கல, நான் இந்த பக்கம் லைக் பண்றேன், அவ்வளவுதான். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள்ல பேசணும், உங்களோட சினிமா பத்தியும் நிறைய பேசணும். ரொம்ப நன்றி சார். ஓகே, ரொம்ப நன்றி. கவலைப்படக்கூடாது, ஆண்ட முன்னேற்றம் எல்லாமே நல்லா இருக்கும்.